இல்ல பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டா காங்கிரஸ் தானே இருக்கு இந்தியா இருக்குது. முழுக்க. இந்தியா முழுக்கன்னு சொல்ல முடியாது. இந்தியா முழுக்க மாநில கட்சிகள் இருக்கு. ராகுல் காந்தி மேலேயே வழக்கு போட்டாங்கல்ல. வழக்கு வேறு. அப்ப மாநிலங்களினுடைய உரிமையை நசுக்குவதன் மூலமாக தன்னை தேசிய கட்சியை விரிவடை செய்து கொண்டது பாஜக. இப்ப ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து நின்னாங்கன்னா பிஜேபியை வீழ்த்திருக்க முடியும். நிச்சயமா அது காங்கிரஸ் தானே உருவாக்கணும். இந்த லட்டு பிரச்சனை வச்சு இன்னைக்கு ஒரு வாரம் ஓட்டுறது, அல்லது இப்போ அர்ஜுன் சம்பத் பண்ற மாதிரி மதிவதனி தோழர் பேசும்பொழுது அங்கே போய் இன்னும் பிரச்சனை பண்ணி இப்படியெல்லாம் ஒரு ட்ராமா ஆடுறது இருக்குல்ல. இந்த ட்ராமாவை எவ்வளோ நாள் விட்டீங்க? இதை வச்சு நீங்கள் சாப்பாடு சாப்பிட முடியுமா? வேலை வாங்க முடியுமா? படிக்க முடியுமா? பிஜேபி வெற்றி அடைஞ்சா தேர்தல் ஆணையம் காரணமா இருக்குமோ அப்படின்னு பாக்குறது, பிஜேபி தோல்வி அடைஞ்சா அது ஜனநாயக வெற்றின்னு கொண்டாடுறது. எல்லா நாளும் ஒரு திருடம் போய் திருடிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு என்னைக்கு வாகா இருக்கோ, என்னைக்கு தேவையா இருக்கோ அன்னைக்கு இப்போ செய்கிற பேரா திருட்டு. அப்படி இருந்தா மோடி மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எந்த நம்பர்னு அவரே முடிவு பண்ணிடலாமே. நிச்சயமா அப்படி ஒரு முயற்சி நடந்தது. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹரியானா மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. இதில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஹரியானாவில் பாஜக 3வது முறையாக மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஹரியானா விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு ரொம்ப அதிகமான போராட்ட களமாக இருந்த ஒரு மாநிலமாக இருந்து மீண்டும் பாஜக அங்கே வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி கள அளவில் மக்கள்கிட்ட நேரடியான பிரச்சார கட்டமைப்புகளை கொண்ட ஒரு பணியை செய்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் அதில் மிகப்பெரிய அளவுக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்குது. இப்போ கள அளவில் அவர்கள் கள அளவுன்னு நான் சொல்லணும்னா மக்களிடம் நேரடியாக சென்று பேசக்கூடிய ஒன்று. தேர்தல் சமயத்தில் மட்டுமா இல்லாமல் தொடர்ச்சியாக அதை கையாளக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ அது வட இந்தியாவில் முழுவதும் பார்த்தோம்னா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு சமூக இயக்கங்கள் பெரிய அளவில் வலிமையானதாக இல்லை. இப்போ நீங்கள் உழவர் போராட்டங்கள் நடந்தது, ஆனால் அது அது அரசியல் இயக்கமாக மாற்றப்படணும். ரெண்டுமே வேறு வேறு. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சூழலியல் பிரச்சனை போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்ததுன்னா ஸ்டெர்லைட்டோட நிற்கலை, வெறும் கம்பெனியாக நிற்கலை, அது அரசியல் போராட்டமாகவும் தொடர்ந்தது. 8 வழிச்சாலை போராட்டம் அரசியல் போராட்டமாக நீட்சி அடைந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டம் அரசியல் போராட்டமாக வளர்ச்சி அடைஞ்சு போச்சு. இப்படி ஒரு வளர்ச்சி நிலை வட இந்தியா மாநிலங்களில் நம்ம பார்க்க முடியல. ஏன்னா அதை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு சமூக இயக்கங்கள் இருக்கணும். இங்கே பெரியாரிய இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள், இவங்க எல்லாமே கள அளவில் வேலை செய்கிறாங்க. அவங்க தேர்தலுக்கு அப்பாற்பட்டு ஒரு போராட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுக்கான பின்னணி என்ன, காரணம் என்ன, எத்தனையோ கூட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்திட்டே இருக்கிறோம். அது தேர்தல் சமயத்தில் மட்டும் நடக்கல. அரசியல்வாதிகள்லாம் தேர்தல் சமயத்தில் பார்ப்பீங்க. மீதி 4.5 வருடம் இயக்கங்கள் தான் தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதில் பெரிய கூட்டத்தை நீங்கள் பார்த்துட முடியாது. ஆனால் அந்த செய்திகள் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பொய் செய்திகளுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகளை யார் தர்றது, எப்படி கொண்டு போய் சேர்த்துறது? அப்போ அந்த மாதிரியான ஒரு பரப்புரை கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் இவர்களை கையாண்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புகள் வட இந்திய மாநிலங்களில் நம்ம பார்க்க முடியறதில்லை. இப்போ அதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஜம்மு காஷ்மீரில் அரசியல் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. பஞ்சாப்ல ஒரு அரசியல் போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. வடகிழக்கு மாகாணங்கள் ஒரு அரசியல் போராட்டம் இயக்கத்தில் இருக்குது. அதனால இது எதிர்வினைகள் உடனடியாக நடக்க முடியுது. ஆனால் பெரும்பாலான இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் அப்படியான ஒன்றை காங்கிரஸ் கட்சிக்கு அப்படியான ஒரு கட்டமைப்புகள் கிடையாது. அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கங்கள் கிடையாது. காந்தியடிகளோடு அது அந்த மாதிரியான அடித்தட்டு மக்கள் பிரச்சார கட்டமைப்புகள்ங்கிறது முடிந்து போகுது. இல்ல பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டா காங்கிரஸ் தானே இருக்கு இந்தியா இருக்குது. இந்தியா முழுக்கன்னு சொல்ல முடியாது. இந்தியா முழுக்க மாநில கட்சிகள் இருக்குது. மாநில கட்சிகள் என்ன பண்ணுதுன்னா, பாஜகவோட அடிப்படை பிரச்சனை என்ன? மிக அடிப்படையான பிரச்சனை மாநில உரிமைகளை நசுக்குவது, மாநில வளர்ச்சி திட்டங்களை முடக்குவது, மாநிலங்களுடைய பண்பாட்டு உரிமைகளை, மொழி உரிமைகளை முற்றிலுமாக நிராகரிப்பது. மாநில உரிமைகளை மையப்படுத்தி பாஜகவை கையாளக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே பாஜக வீழ்ச்சி அடையுது. இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தா பெரிய நெருக்கடி எதிர்கொண்டாங்க. ஆந்திராவில் அதே மாதிரியான ஒரு சூழல். ஆந்திராவில் உண்மையாக சொல்ல போனோம்னா அங்கே ஒரு பாஜகங்கிற ஒரு கட்சியாகவே கிடையாது. அங்கே மாநில கட்சிகளுக்குள்ள சண்டைங்கிறனால
அதுக்குள்ளார நீங்க பாஜக நுழைய முடியாத தன்மையில தான் நிக்குது. கூட்டணியா தான் போய் சின்ன சின்ன விகிதத்துல வாங்கிக்க முடியும். தமிழ்நாட்டுல 2 பெரிய மாநில கட்சிகள் இயங்குது. அப்ப மாநில உரிமை சார்ந்து பேசக்கூடிய இடங்களில வந்து பாரதிய ஜனதா கட்சி பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, அ அமலாக்கத்துறையினாலயோ, இதர துறைகள்னாலயோ பாதிக்கப்பட்ட கட்சிகள் என்பது மாநில கட்சிகள் தான். காங்கிரஸ் கட்சியில் எத்தனை தலைவர்கள் அ அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டாங்க? எத்தனை தலைவர்கள் சிறைக்குள் அடைக்கப்பட்டார்கள்? நம்ம அப்படி பட்டியலினம் பார்க்க முடியாது. நீங்க சிவசேனால பார்க்கலாம். ராகுல் காந்தி மேலேயே வழக்கு போட்டாங்கல்ல. வழக்கு வேறு. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வந்து நீக்கினாங்க. இல்ல அந்த வழக்குகள் வேற. அது மாதிரியான ஒன்றை வந்து தடுக்கிறது. ஒரு இடத்துக்குள்ள நீங்க போக முடியாம தடுக்கிறது என்பது வேற. காங்கிரஸ் ஆனா முக்து பாரத் தானே அவங்களுடைய அஜெண்டா. இல்ல உண்மைதாங்க. ஆனா என்ன இடத்துல நீங்க பார்க்கணும்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் அச்சுறுத்தலா இருக்கிறாங்கங்கிறது, அவங்க எடுக்கிற நடவடிக்கையில தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். நீங்க சிசோடியாவ போய் 2 வருஷமா சிறையில வச்சிருந்தாங்க. இங்க வந்து செந்தில் பாலாஜி 1 வருஷத்துக்கு மேல சிறையில வச்சிருந்தாங்க. அதே மாரி சிவசேனா கட்சியில இருக்கிறவர் சிறையில வச்சிருந்தாங்க. இப்படி மாநில கட்சிகளை நோக்கி நகரக்கூடிய ஆம் ஆத்மியே பெரிய ஒரு தேசிய கட்சியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு மாநில அளவுல இயங்கக்கூடிய கட்சியாக தான் அது இருக்கு. அதே போல வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இது இருக்குது. லல்லு பிரசாத் யாதவுக்கு நடந்திருக்கிறது. அப்ப இது எல்லாம் என்ன நடக்குது? இதெல்லாம் எதை சொல்லுகிறது? மாநில கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடிக்குள்ளாக்குகின்றன. அப்ப அதை வந்து தான் ஒரு எதிரியாக பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறது. அப்படி ஒரு ஒரு சிறையில நீண்ட கால சிசோடியாவ அடைச்ச மாதிரியோ, செந்தில் பாலாஜி அடைச்ச மாதிரியோ, அல்லது சிவசேனை எம்பிக்கள அடைச்ச மாரியோ, அல்லது அ தெ தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அவருடைய மகளை அடைச்ச மாதிரியோலாம் சிறையில கவிதா. அவங்கள அடைச்ச மாரிலாம் சிறையில போய் நீண்ட காலமா யாரையும் அடைக்கல. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தினுடைய வேட்பாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய அ பிர இது அ முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த கமல்நாத். அ கமல்நாத் வந்து நிலக்கரி ஊழல்ல இருந்து பல ஊழல்ல குற்றச்சாட்டப்பட்டவர். மிகப்பெரிய ஊழல். இந்தியாவோட மிகப்பெரிய ஊழல்கள் குற்றச்சாட்டப்பட்ட நபர்கள் தான் காங்கிரஸினுடைய அமைச்சர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, கடைசி காங்கிரஸ் காலத்தில் எத்தனை ஊழல் வழக்குகள் இருந்தன? உங்களுக்கு வந்து காமன்வெல்த் ஊழல் வழக்கு, நிலக்கரி ஊழல் வழக்குன்னு மிகப்பெரிய ஊழல் வழக்குகள்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த ஊழல் வழக்குல யாரையுமே கைது செய்ததில்ல. எந்த காங்கிரஸ் அமைச்சர்களுமே நீண்ட கால சிறைவாசங்கள்லாம் போனது இல்ல. அப்படின்னு ஒண்ணும் நடக்கல. ஆனா மாநில கட்சிகள் தான் மிகப்பெரிய நெருக்கடிய வந்து பாஜக குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப மாநில கட்சிகள் பேசுகின்ற மாநில உரிமை சார்ந்த கேள்விகளை காங்கிரஸ் எழுப்புவதில்லை. இல்ல அவங்க தேர்தல் அறிக்கையில அதெல்லாம் தெளிவா தானே இருந்துச்சு. இந்த அ 2024 தேர்தல்ல வந்து மாநில சுயாட்சிய வலியுறுத்துற வகையில தானே அவங்க தேர்தல் அறிக்கையே வடிவமைச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாற்றங்களை பார்த்துட்டு அவங்க தேர்தல் அறிக்கையை வடிவமைச்சிருக்கிறாங்க. அறிக்கையை நீங்க உருவாக்குறது வேறு. அது நடைமுறை அரசியலாக்குறதுங்கிறது வேறு. நடைமுறை அரசியல்ல மாநில உரிமை சார்ந்து திமுக பேசுற அளவுக்கு, அல்லது இதர கட்சிகள் சிவசேனா பேசக்கூடிய அளவுக்கு, அல்லது உங்களுக்கு மம்தா பானர்ஜி பேசக்கூடிய அளவிற்கு, காங்கிரஸ் யார் பேசியிருக்காங்க? இல்ல காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. இல்ல, இல்ல. காங்கிரஸ்ல மாநில அளவுல யாராவது ஒருத்தர் மாநில உரிமை தானே! தேசிய கட்சி சொல்றோம் சரிங்களா? மாநில உரிமை சார்ந்து பேசணும்ல. இப்ப நீங்க தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டு மாநில உரிமை சார்ந்தாவது ஏதாவது பேசணும்ல. அதுவாவது பேசணும்ல. நீங்க இங்க நிதி குடுக்கல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. மாநிலங்கள் சார்ந்து பேசின விஷயங்கள் நீங்க எங்கேயும் பார்க்க முடியல. அப்படி பெருசாலாம் நம்ம பார்க்க முடியல. இப்ப நீங்க கர்நாடகால சித்தராமையாவுக்கு அந்த மாரி ஒரு ஒரு முகம் இருக்குது. மாநில உரிமை சார்ந்து பேசிய முகம் இருக்குது. அதனால தான் அவருக்கு ஓரளவுக்காவது அங்க ஆதரவு தளம் வந்து உருவானது, வலுவானது. சரிங்களா? அப்ப மை எ காங்கிரஸ் வந்து இங்க ஏன் காவிரி பிரச்சனைய திரும்ப திரும்ப மேலெடுக்குது? மாநில உரிமையாக நாங்க இயங்குறோம்னு காமிக்குது. அவங்க வந்து இன்னொரு மாநிலத்தோட தோழமையாக இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலத்த நோக்கி தான் சண்டைய போடுறாங்களே, டெல்லிய நோக்கி சண்ட போடல. டெல்லிய நோக்கி பெருசா அவங்க திரும்பலாம் கிடையாது. அப்ப மாநிலங்களினுடைய உரிமையை நசுக்குவதன் மூலமாக தன்னை தேசிய கட்சியை விரிவடை செய்து கொண்டது பாஜக. அதுதான் அங்க நெருக்கடி வருது. அப்ப காங்கிரஸ் ஏன் நீங்க ஒண்ணும் இல்ல. இந்த 2024 தேர்தல்ல காங்கிரஸ், பாஜக நேரடியாக மோதிக்கொண்ட இடங்கள். பாஜக மாநில கட்சிகள் மோதிக்கொண்ட இடங்கள். யார் அதிக வெற்றி பெற்றாங்க? இல்ல இதுல ஹரியானாலேயே இப்ப நீங்க ஆம் ஆத்மிய வந்து ஒரு தேசிய கட்சியா பார்க்குறோமா? இல்ல அது மாநில கட்சியான்ற ஒண்ணு இருக்கு. இப்ப ஆம் ஆத்மியும், காங்கிரஸும் சேர்ந்து நின்னாங்கன்னா, பிஜேபிய வீழ்த்தியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல. நிச்சயமா. அது காங்கிரஸ் தானே உருவாக்கணும் அது. அது உருவாக்க வேண்டிய இடம். அதாவது என்னன்னா, ஆம் ஆத்மிக்கு வந்து நகரத்தில வந்து ஒரு மிகப்பெரிய வலிமையான வாக்கு சதவீதத்த வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி அது. அப்போ கிராமப்புறங்களில் காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைச்ச இடங்கள குஜராத்ல நம்ம பார்க்க முடியும். ஓரளவுக்கு வளர்ச்சி நிலைய வந்து காங்கிரஸ் வந்து கிராமப்புறங்களில் கிடைச்சது. அப்ப இது 2யுமே இணைக்கிற வேலைய க கா குஜராத்ல ஏன் செய்யலங்கிற கேள்வி குஜராத் தேர்தல்ல கடந்த வருடம் வந்தது. அப்ப இங்கேயும் நீங்க அத செய்யல அப்படின்னா, அது ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் வந்து நீங்க இன்னொன்னு பாருங்க. உழவர் போராட்டங்கள்ல காங்கிரஸோட பங்களிப்பு என்ன? ஆம் ஆத்மியோட பங்களிப்பு என்ன?
காங்கிரஸ் போராட்டத்திற்கு இந்தியா தேசிய கட்சி சொல்லு இந்தியா முழுக்க நீங்க ஆதரவு தளத்தை திரட்டினீங்களா? இந்தியா முழுக்க அந்த போராட்டத்தை விரிவுபடுத்துனீங்களா? அது நடக்கல. அப்ப ஒரு 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 எதிர்ப்பு அலை, எதிர்ப்பு போராட்டம் இருக்கு இல்லைங்களா? அந்த எதிர்ப்பு போராட்டம் வாக்குகளாவும் நீங்க மாறணுன்ற இடம் வருதுன்னா, அதை அரசியலாக நீங்க அணுகணும். அரசியலா வந்து விரிவுபடுத்தணும் இல்லையா? அப்படி ஒன்ற வந்து காங்கிரஸ் பண்ணாது. இல்ல இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து உமர் அப்துல்லா பிரதமராக போறாரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் கடந்த காலங்கள்ல 370 ரத்து செஞ்சது. அங்க தேர்தலே நடக்காம இருந்தது. அந்த தலைவர்கள் வந்து வீட்டு சிறையில வைக்கப்பட்டதுன்றது பல்வேறு பிரச்சனைகள பார்த்தோம். இன்னைக்கு தேர்தல்ல அ ஒரு முதலமைச்சர் அங்க வரப்போறாரு. அத எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக. காங்கிரஸ்ல நாங்க அதாவது காஷ்மீரினுடைய பிரச்சனை குறித்து ஒரு 4 வருடத்துக்கு முன்பு ஒரு பேட்டி குடுத்திருந்தோம். காஷ்மீரை சிறப்பு சட்டங்கள் எல்லாம் ரத்து பண்ணுனதுக்கு பிறகு, அங்க இருந்த அரசு வேலை வாய்ப்புகளில், பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி தான் பாரதிய ஜனதா கட்சி ஜம்முவிலலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அப்படி நடக்கல. அதெல்லாம் வெளியில அங்கிருந்து உங்க வேலை வாய்ப்புகளில் வெளி மாநிலங்கள் வழக்கம் போல குஜராத்தி லாபிய தான் கொண்டு போய் இறக்குனாங்க. அரசு வேலைகள்லயும் கூட காஷ்மீரிகளுக்கு வேலை இல்லாமல் வெளியில இருந்து தான் ஆட்களை கொண்டு வந்தாங்க. ஏன்னால வந்து அங்க வந்து ஒரு இன அளவுல அந்த மக்களை மைனாரிட்டியா மாத்துறதுங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ட தான் பிஜேபி பண்ணுச்சு. அந்த இப்ப நீங்க தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்கள் தான். வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து நெறைய பேர் இறக்கி அவருடைய வாக்காளர்கள மாற்றி, அவர் வேறு விகிதமாக மாற்றுவது. வாக்கு விகிதத்தை வந்து க மொத்த உங்களுக்கு புரொபோர்ஷனேட்டாவா மாத்துறது. அப்படியான ஒரு முயற்சியை செய்ததற்கு பாஜகவிலிருந்து எதிர்ப்பு வந்து பாஜகவிலிருந்து போராட்டமே நடந்தது. உள்ளூர் பாஜகவிலிருந்து போராட்டம் நடந்தது 4 வருடங்களுக்கு முன்பு, 3 வருடங்களுக்கு முன்பு. நாங்க இத வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறோம் அப்ப. அப்ப காஷ்மீரினுடைய நிலை வந்து வேறையா தான் இருந்தது. அதுவரைக்கும் எதிரிகளாக பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் வந்து ஒரு கட்டத்தில நம்ம மாநில உரிமை இந்த சட்டங்கள் போனதுக்கு பிறகு நமக்கு இருந்த குறைந்தபட்ச பாதுகாப்பும் இல்லாமல் போனது. வெளியாரின் வேட்டைக்காடாக காஷ்மீர் மாற ஆரம்பிச்சது. அப்ப வெளியாரின் வேட்டைக்காடுங்கிறது யாரு? இவங்க என்ன நினைச்சுட்டாங்க தேசபக்தி. எல்லா இந்தியர்களும் வர முடியும். எல்லா இந்தியர்களுக்கும் சொன்னா எல்லாரும் இந்தியர்களுக்கும் சமமா ஒரு உரிமை கிடைக்குங்கிறது வேற. உள்ளூர் இந்தியனுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா என்ன பண்றது? உள்ளூர் இந்தியனோட நிலைமை என்ன? உள்ளூர் வெளியில இருக்க எல்லா இந்தியனுக்கும் நீங்க வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து குடுத்தா, உள்ளூர் இந்தியனுக்கு ஒரு வேலையும் இல்லன்னு ஆயி போச்சுன்னா, அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய பாரத் மாதாக்கெல்லாம் மரியாதை இருக்காதுங்க. அதுதான் இப்ப வந்து தேர்தல்ல வெளிப்படையாகுது. தேர்தலோட ரிசல்ட்ல வந்து வெளிப்படையாக வெளியில வர்றதுக்கான காரணங்கள் இதுதான். நீங்க இவர்களோட இது வந்து பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குறைந்த கால பெனிஃபிட்டுக்காக நடக்கிறது. ஒரு ஷார்ட் டெர்ம் பெனிஃபிட். இன்னைக்கு பிரச்சனைய பண்ணி, இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டு போயிறது. இந்த லட்டு பிரச்சனைய வச்சு இன்னைக்கு வச்சு ஒரு வாரம் ஓட்டுறது. அல்லது வந்து இப்ப அர்ஜுன் சம்பத் பண்ற மாதிரி மதிவதனி தோழர் பேசும்பொழுது அங்க போய் இன்னும் பிரச்சனை பண்ணி, உடனே மொத்த தமிழ்நாட்டை தான் பக்கம் கவனத்த இழுத்து, இந்துக்களுக்கு தான் ஒரு பெரிய ரவுடி மாரி தன்னை காட்டி, இப்படியெல்லாம் ஒரு ஒரு டிராமா ஆடுறது இருக்குல்ல. இந்த டிராமாவ எவ்வளவு நாள் விட்டீங்க? இத வச்சு நீங்க சாப்பாடு சாப்பிட முடியுமா? வேலை வாங்க முடியுமா? படிக்க முடியுமா? உங்க கடன கட்ட முடியுமா? குழந்தைங்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியுமா? பெரியவங்கள பார்த்துக்க முடியுமா? வீடு வாங்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. இத வச்சு ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. ஆனா இந்த டிராமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்க கவனத்த திசை திருப்பிட்டே இருப்பாங்க. திருப்பதி லட்டுல எது இருந்தா யாருக்கு என்ன பிரச்சனை? எவன் போய் தின்னான்? தினமா சோத்துக்காவா சாப்பிட்டுட்டு இருக்கோம்? இல்ல. ஆனா அது ஏன் அவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாற்றப்பட்டது? யாராவது ஒருத்தன் எதிரியா மாத்துறது. உன் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா, இன்னொருத்தன் சாதாரண அப்பாவி ஒருத்தனை இவன எதிரியாக்கி விட்டோம்னா, நம்ம எல்லாம் அவன பார்ப்போம். அப்படி திசை திருப்புற வேலைகள் ஒரு அளவுக்கு வரைக்கும் நடக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல ரியல் ப்ராப்ளம் இருக்கும். ரியல் பிரச்சனைகள்ன்றது இருக்கும். அந்த உண்மையான பிரச்சனைகள் நேரடியா நமக்கு முகத்துக்கு நேரா வந்து நிக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அதான் இன்னொரு விஷயம் ஒரு கேள்வி இருக்குது. இந்த எலக்ஷன் மெஷின் என்ன பண்ணாங்க ஹரியானாலங்கிறது நமக்கு தெரியாது. அத பத்தியான ஏற்கனவே வந்து 2024 தேர்தலிலே வந்து கிட்டத்தட்ட 5,00,00,000 வாக்குகள் அதிகமாக கணக்கில் எடுக்கப்படாத வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு தீஸ்டா செட்டில்மென்ட் வந்து அறிக்கை வெளியிட்டாங்க. உச்சநீதிமன்றம் வந்து அது வழக்கு எடுக்க மறுத்துருச்சு. அதோட அத வந்து மொத்தமா அத வந்து கொன்னுட்டாங்க. அந்த அந்த கேள்வியே கொண்டாங்க. நீங்க 5,00,00,000 வாக்காளர்ங்கிற தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கையோட அதிகம். தமிழ்நாடு, கேரளாவை சேர்ந்த வாக்காளர்கள் எண்ணிக்கைக்கு நிகரானது. மிகப்பெரிய மாநிலங்களோட வாக்கு எண்ணிக்கைக்கு நிகரானது. அப்படிப்பட்ட முறைகேடு ஒண்ணுன்னா, அது உச்சநீதிமன்றம் அதிர்ச்சியோடு கையாண்டிருக்கணும். உச்சநீதிமன்றம் கை கழுவிட்டு போயிருச்சு. மிகப்பெரிய துரோகத்தை வந்து இந்திய மக்களுக்கு அது பண்ணிட்டு போச்சு. இந்திய ஜனநாயகத்துக்கு பண்ணிட்டு போச்சு. அப்புறம் அதனால ஹரியானா தேர்தல் என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? எலக்ஷன் மெஷின்ல என்னத்த பண்ணான்னு யாருக்கு தெரியும்? இல்ல தேர்தல்ல தோல்வி பிஜேபி வெற்றி அடைஞ்சா தேர்தல் ஆணையம் காரணமா இருக்குமோ அப்படின்னு பார்க்கிறது. பிஜேபி தோல்வி அடைஞ்சா அது ஜனநாயக வெற்றின்னு கொண்டாடுறது. அது 2ம் முரணா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பாயிண்ட்ட வந்து இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. நீங்க வந்து அதாவது பிஜேபியினுடைய டெல்லி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு, அதாவது என்ன மக்களவை, மாநிலங்களவை. மக்களவை கைப்பற்றுவதற்கு எதையெல்லாம் செய்யணுமோ, அந்த சமயத்துல மட்டும் தான் இந்த இந்த வாக்கு எந்திர முறைகேடுகள் நடக்குது.
தமிழ்நாட்டுக்குள்ள திமுக, அதிமுக போட்டி போடுறப்பனா அவன் போடும். அதுக்கு வந்து முறைகேடு செய்யணுங்கிற அவங்களுக்கு அவசியம் இல்ல. கேரளால போய் முறைகேடு செய்ய வேண்டிய அவசியமோ, இல்ல ஆந்திரால செஞ்சு காமிக்கணுங்கிறதோ அவங்களுக்குலாம் அவசியம் இல்ல. எல்லா இடத்துலயும் அத வந்து அவங்க பண்றது கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். எல்லா நாளும் ஒரு திருடன் போய் திருடிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு என்னைக்கு வாகா இருக்கோ, என்னைக்கு தேவையா இருக்கோ, அன்னைக்கு இப்ப செய்யறது பேரா திருட்டு. தினம் செய்யறது பேர் அல்ல அது. சரிங்களா? அதே மாரி ஏமாற்றுறதுங்கிறது அப்படித்தான் அதுல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, எது ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்கிறதோ, அந்த காலகட்டத்திற்குள் குறிப்பிட்ட விகிதத்திற்குள் இத மாற்றுகிறார்கள். அதுதான் நடக்குது. எல்லா மெஷினையும் உடைக்கிறாங்க. எல்லா மெஷினையும் மாத்துறாங்க. எல்லா தேர்தலையும் ரிக்கிங் பண்றாங்க. அப்படின்னா அம்பலமாயி போயிருவாங்க. தெரிஞ்சு போயிரும். எல்லா மக்களும் தெரிஞ்சு போயிரும். ஒண்ணு இப்படி குடுப்பாங்க, ஒண்ணு அப்படி குடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையானத எடுக்கிறது ரொம்ப முக்கியமானதா எடுத்துக்குது. எது அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ, அத அப்படி குடுத்துட்டு போயிர்றாங்க. தமிழ்நாட்டுல யார் ஜெயிச்சாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவங்களுக்கு. அப்படிங்கிற ஒரு இடத்த முடிவு எடுத்தாங்கன்னா, நீ சண்டை போட்டு நீ யார வேணா ஜெயிச்சு வந்துக்கோ. நான் அவன இல்ல மிரட்டிக்கிறேன்னு அப்படி போயிர்றாங்க. இருந்தா மோடி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆ எந்த அதுல நம்பர்ன்னு அவரே முடிவு பண்ணிடலாமே. நிச்சயமா அப்படி ஒரு முயற்சி நடந்தது. அது முயற்சி அதனால தான் 5,00,00,000 ஓட்டு 5,15,00,00,000 ஓட்டு வந்து எக்ஸ்ட்ராவா விழுந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தலுக்குள்ள மோடிக்கும், யோகிக்கும் நடந்த முரண்பாடுகள். அங்க தான் 30 சீட்ட விட்டாங்க அவங்க. யோகிக்கு எதிராக மோடி நிற்பதும், மோடிக்கு எதிராக யோகி வேலை செய்வதும் நடந்த இடம் தான் இப்ப பிரச்சனை. நீங்க வேணா பாருங்க, உத்தரப்பிரதேச தேர்தலில், அடுத்த தேர்தலில் யோகி முதலமைச்சர் ஆக விடாம தடுப்பதற்கு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும். இப்ப யோகி வீழ்த்தப்பட்டு தான் அப்படி ஒரு தேர்தல்ல பிஜேபி ஜெயிச்சு யோகி முதலமைச்சர் ஆக விடாம செஞ்சுட்டாங்கன்னால், இவர் ஆட்சியவே கலைச்சிட்டு மறுபடியும் தேர்தல அறிவிக்கிறதுக்கு தயாரா இருப்பார். அதுதான் நடக்கும். நீங்க எல்லா திருட்டு வந்து ஒரு விஷயம் திருடு போயிருக்குது அப்படின்னா, இருக்கிற பொருள் காணாம போயிருக்குங்கிற இடத்துல தான் பார்க்கணும். எப்படி திருடுனான்? எப்படி இருந்தான் திருடன்? அப்படிங்கிறதெல்லாம் சொல்றது நம்ம வேலை கிடையாது. அதெல்லாம் புலனாய்வு பண்ண வேண்டிய வேலைகள் தான். திருடு போயிருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. உறுதியாக சொல்ல முடியுது. அதத்தான் நம்ம இப்ப வந்து பேசிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய விகிதங்கள்.